நிஃப்டி 50 ஃப்ரைடே ஒரு ஃபால் நடந்துச்சு. அந்த ஃபாலுக்கு இந்த 5 ரீசன் தான் காரணம். 30 செகண்ட்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் வர்சஸ் யூஎஸ்டி. ஒரு யூஎஸ்டி வந்து ஃபார் 96 வரைக்கும் அன்னைக்கு வந்து ஹையஸ்ட் லெவலில் வந்து ரீச் பண்ணதோட இம்பாக்ட் தான் அன்னைக்கு ஃபாலுக்கான ஒரு மேஜர் ரீசனாக அது இருந்தது. ரெண்டாவது ஆயில் சர்ஜ். அகெயின் க்ரூட் ஆயில் வந்து $108 பெர் பேரல் வந்து ட்ரேட் ஆனதுனால தான் அன்னைக்கு அதோட இம்பாக்ட் தான் நம்ம வந்து நிஃப்டியில் ஒரு ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மூணாவது வந்து அகெயின் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன், ஈரான் வர்சஸ் யூஎஸ். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் அகெயின் ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுறது, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வச்சு ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பாக்ட்னால தான் மார்க்கெட் அன்னைக்கு ஒரு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம எஃப்ஐஐ கண்டினியூஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னதான் டிஐஐ சப்போர்ட் பண்ணாலும் எஃப்ஐஐயோட செல்லிங் அதிகமாக இருக்கிறதோட இம்பாக்ட் தான் அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்டுக்கான ஒரு மொமெண்டம் போயிட்டு இருந்தது. அஞ்சாவது ரீசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீசன், டெக்னிக்கலாக எங்கள் F3 ஸ்ட்ராட்டஜி படி எங்களுக்கு செல் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால மார்க்கெட் அன்னைக்கு ஒரு நல்ல செல் நடந்துச்சு. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் அந்த டேல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபோக்கஸ் ட்ரேடரை ஃபாலோ பண்ணிக்கங்க.